ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். இந்த உலகத்துல மிக பழமையான இடங்கள்னு நிறைய இருக்கு. விடை கிடைக்காத பல மர்ம இடங்கள் அந்த பழமையான இடங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டும் இருக்கு. மைல் கணக்குல நீளமா வரையப்பட்ட ஓவியங்கள், குறியீடுகள் ஏன் எதனால வரைஞ்சாங்க அப்படிங்கறதுக்கான விடை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கோடுகள் ஓவியம் அமைந்துள்ள மர்ம இடம்தான் நாஸ்கா இன மக்களுடைய வாழ்விடமான பெரு. இங்கு வரையப்பட்ட கோடுகளும் ஓவியங்களும் நாஸ்கா கோடுகள்னு அழைக்கப்படுது. இந்த கோட்டு ஓவியங்கள் எதுக்காக வரையப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கமோ ஆதாரமோ இன்னைக்கு வரைக்கும் தெரிந்து கொள்ளப்படாததால இந்த மர்மத்துக்கு பலரும் பல்வேறுபட்ட விளக்கங்களை சொல்றாங்க. உலகத்தினுடைய மர்மங்கள் நிறைந்த நாஸ்கா கோடுகள் பற்றின தொகுப்புல நான் உங்க ஆர்ஜே ஜான் மர்மதேசம் பக்கங்களுக்காக. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். பெருநாட்டின் தென்கிழக்க 200 மைல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் நாஸ்கா. ரியோ கிராண்டி நாஸ்கா அப்படிங்கிற நதிக்கரை நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் நாஸ்கா இன மக்கள். நதிக்கரையில நாகரிகங்கள் பிறக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். இந்த இடத்துல உலகின் எந்த பகுதியிலையும் இல்லாத வினோதமான உடை, கைவினை பொருட்களோட தரையில வரையப்படக்கூடிய பெரிய அளவிலான ஓவியங்கள், அதாவது ஜியோகிளிப்ஸ் அப்படிங்கிற ஓவியங்களை வரைகிறதுல இந்த இன மக்கள் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. இந்த நாஸ்கா இன மக்கள் காடுகளை பெருமளவுல அழிச்சு வாழ்ந்ததுனால பின்னாட்கள்ல ஏற்பட்ட வெள்ளத்தினால அழிந்து போனதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. 1927 டொரியோ மெஜியோ அப்படிங்கிற பெருநாட்டு தொல்பொருள் ஆய்வாளர் ஒருத்தர் மலையேற்ற பயிற்சியில ஈடுபடுறாரு. அப்போ மலைகளோட உச்சியில இருந்து வறண்ட நில பகுதிகளை பாக்குறப்ப சில உருவங்களை பாக்குறாரு. ஒவ்வொரு உருவமும் கிட்டத்தட்ட 30 மைல் தூரத்துல வரையப்பட்டிருக்கு. இது மாதிரி பல உருவங்கள் அங்க வரையப்பட்டிருந்ததை பார்த்த இந்த ஆய்வாளர் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த ஆய்வாளருடைய கண்ணில் சிக்கினதுக்கு அப்புறம் தான் இந்த நாஸ்கா கோடுகள் உலகத்துக்கு தெரிய வருது. அனைத்து உருவங்களும் கிறுக்கிறது போல இருந்தாலும் 30 மைல் தூரத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் தெளிவா பார்க்க முடியுது. இந்த கோடுகளை ஹெலிகாப்டர் மூலம் பறந்து இது போன்ற 300 கோடுகளை கண்டறியறாங்க ஆய்வாளர்கள். இந்த சித்திரங்களோட முழுமை யாருக்குமே தெரியாது. இந்த கோட்டு ஓவியங்களை பார்க்கணும்னா வானத்துல ஹைட்டா பறந்தா மட்டும்தான் முடியும். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? யாரோ ஒருத்தவங்க சொல்ல எப்படி வரைஞ்சிருக்க முடியும்? இருந்தாலும் இந்த கோடுகள் எல்லாமே விமானத்திலிருந்து எடுத்தாலும் தெளிவா தெரியக்கூடிய அளவுக்கு வரையப்பட்டிருக்கு. எரிக் வான் டானிகன் இத வேற்று கிரகவாசிகளோட விமான தளம் அப்படின்னு கூட சொன்னாரு. ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில இது பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணுச்சு. ஏன்னா வானத்திலிருந்து பாக்குற ஒருத்தவங்களுக்கு இது ஒரு சிக்னலா தான் இருக்கணும் அப்படிங்கறதா அவருடைய கூற்று. தொல்பொருள் ஆய்வாளர்கள் 1926 வருஷம் பல கிலோமீட்டர்கள் நீண்டு வரையப்பட்ட இந்த கோடுகளை ஆராய்ச்சி செஞ்ச பின்னாடி இதுக்கு நாஸ்கா கோடுகள்னு பேர் வச்சாங்க. இந்த கோடுகளோட நீளம் சுமார் 30 கிலோமீட்டர்கள். 1930 வருஷத்துல பெருநாட்டோட ஏர்போர்ஸ் படையினர் இந்த பகுதியில மேல இருந்து பார்த்தப்ப ஆச்சரியத்துல உறைந்து போயிருக்கிறாங்க. இந்த கோடுகள் தவிர்த்து பலவிதமான வடிவங்களும் சித்திரங்களும் வரையப்பட்டிருக்கு. இது எல்லாமே தொடங்கின புள்ளியிலேயே முடிஞ்சிருக்கு. இந்த ஓவியங்களை 3 விதமா பிரிக்கலாம். 1 நேர்கோடுகள், 2வது ஜாமெட்ரி வடிவங்கள், 3வது விலங்குகள், பறவைகள் போன்ற உருவங்கள். இந்த நாஸ்கா உருவகங்கள்ல குரங்கு, நாய், சிலந்தி, பல்லி, திமிங்கலம், மீன், வானம்பாடி பறவைன்னு தெரிந்த பல உருவங்கள் இருந்தாலும் தெரியாத உருவங்களும் பல இருக்கு. இதுல 50க்கும் மேலா இருக்கக்கூடிய உருவங்கள் மிக பிரம்மாண்டமானவை. வானத்திலிருந்து பார்த்தா மட்டுமே தெளிவா தெரிகிறபடி வரையப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பாக எப்படி வரையப்பட்டது அப்படின்னு இன்னும் பல ஆய்வாளர்கள் விளக்கம் இல்லாம குழம்பி நிக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட இந்த ஓவியங்கள் தரையில் இருக்கக்கூடிய பாறைகளை நகர்த்தி நிலங்களை தோண்டி சமமான அளவுல வரையப்பட்டிருக்கு. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோடுகளை வானியல் தொடர்பு கொண்ட கோடுகள் அப்படின்னு சொன்னாலும் உலக புகழ் பெற்ற நேஷனல் ஜியோகிராபிக் சொசைட்டியை சேர்ந்த ஜான் ரெயின்ஹார்டுங்கிற அறிஞர் இந்த கோடுகளை புவியியலோ இல்ல வானியல் தொடர்பு கொண்ட கோடுகள் இல்ல அப்படின்னும் அதுக்கு மாறா தண்ணீர், விளைச்சல் சார்ந்த கோடுகள்னு தன்னுடைய
த நாஸ்கா லைன்ஸ் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தர் ஆரிஜின் அண்ட் மீனிங்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. பல புதிய தகவல்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தினாலும் இந்த நாஸ்கா கோடுகளுடைய மர்மத்துக்கான முழுமையான விளக்கம் இதுவரைக்கும் யாராலையும் சொல்லப்படல. இந்த கோடுகள் பல கோடுகளா இருந்தாலும் இது எல்லாமே ஒரே புள்ளியில சந்திக்குது. மரியா ரைச்சி அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நாஸ்கா கோடுகளை ஆராய்ச்சி பண்றதுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஏலியன்ஸ் வர்றதுக்காக இந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இறைவனை வழிபடுறதுக்காக இந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கலான்னு சில மக்களால கூறப்படுது. பல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செஞ்சாலும் இந்த கோடுகளை எதுக்காக இந்த நாஸ்கா இன மக்கள் வரைந்தாங்க அப்படிங்கிறத இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போதைக்கு இது ஒரு சுற்றுலா தலமாக தான் இருக்கு. உலக பாரம்பரிய சின்னத்தில் நாஸ்கா கோடுகள் இடம் பிடிச்சிட்டாலும் எதுக்காக இந்த கோடுகளை வரைஞ்சாங்க, இந்த கோடுகளுக்கு பின்னணியில் என்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சியாளர்களால் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. அதனால தான் மர்மங்களுடைய பட்டியலில் நாஸ்கா கோடுகளுக்கு எப்பயுமே தனி இடம் இருக்கு. ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம். Radio City Podcast. Radio City Podcast.